Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம தெரிஞ்சுக்க போறது the sentence and types of sentences. Okay, so sentenceனா என்னன்னு பார்க்கலாம். அதோட definition தெரிஞ்சிட்டு அதோட 4 typesம் பார்த்துக்கலாம். So a group of words which makes a complete sense is called as a sentence. அப்போ வார்த்தைகள் சேர்ந்து நிறைய வார்த்தைகள் சேர்ந்து group of words சேர்ந்து ஒரு மீனிங் கொடுத்ததுன்னா ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் கொடுத்ததுன்னா அதை தான் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, பல வார்த்தைகள் சேர்ந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் பொழுது ஒரு புரிதலை கொடுக்கும் பொழுது அதை நம்ம வாக்கியம் சொல்றோம். அதுதான் it is defined as a group of words which makes a complete sense is called as a sentence. சரி, there are 4 kinds of sentences. அப்போ இந்த sentences 4 types நம்ம பிரிக்கிறோம். என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா assertive sentence or declarative sentence. அடுத்த type interrogative sentence. Third, imperative sentence, and the fourth is exclamatory sentence. So in the four தான் the types of sentence: assertive sentence, interrogative sentences, imperative sentences and exclamatory sentences. இப்படி sentences 4 வகைப்படுத்துறோம். இப்போ first type பத்தி தெரிஞ்சுக்க போறோம். Assertive sentence. A sentence that makes a statement or assertion is called as an assertive sentence. ஒரு statement, ஒரு தகவலை சொல்ற ஒரு சென்டென்ஸை நம்ம என்ன சொல்றோம், அசர்ட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறோம். ஓகே, ஒரு தகவல் ஒரு புரிதலை சொல்றது அசர்ட்டிவ் சென்டென்ஸ். அதனால இதை ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர், ஹீ இஸ் மை ஃபாதர், மை ஃபாதர் இஸ் அ டாக்டர், மதுரை இஸ் அ டெம்பிள் சிட்டி, ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். இப்போ இந்த எல்லா சென்டென்ஸும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, ரோஸ் ஒரு அழகான பூன்னு சொல்லலாம், அவர் என்னோட தந்தை, அது என்னோட ஃப்ரெண்டு, அவரு எங்க அப்பா ஒரு டாக்டர். இதெல்லாம் சாதாரண ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் we call it as assertive sentences. ஓகே, assertive sentence இல்லைன்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்ததா பாருங்க, interrogative sentence. interrogative sentence அப்படின்னா question is, அதாவது ஒரு கேள்வியை கேட்கிற டைப்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸை interrogative sentence னு சொல்லுவோம். A sentence that asks questions is called as an interrogative sentence. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் interrogative sentenceல தான் வரும். What is your name? Where are you coming from? Aren't you going there? Would you like tea or coffee? What are you eating? So any type of questions, இந்த மாதிரி எந்த மாதிரி questions கேட்டாலும் அதை நம்ம என்ன சொல்றோம், interrogative sentence அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, imperative sentences. What is imperative sentence? A sentence that expresses a command or a request is called as an imperative sentence. அதாவது ஒரு சில சென்டென்ஸ் என்ன பண்ணா கமாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு சில சென்டென்ஸ் ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். கமாண்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, அதை இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, கமாண்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் சென்டென்ஸ் அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்க, ஓப்பன் த டோர், வாஷ் த யூட்டென்சில்ஸ், ஓகே, அதுக்கப்புறம் ஈட் யுவர் லஞ்ச், கிளீன் அப் யுவர் மெஸ், turn on the lights. இது எல்லாமே ஆர்டரிங்கா இருக்கு பாருங்க. Open the door, wash the utensils, eat your lunch, clean up your mess, turn on the lights. இது எல்லாமே command. ஓகே, அடுத்த 3 பாருங்க, request கொடுத்திருக்கேன். Please give me a pen, kindly wait for me, ப்ளீஸ் பாஸ் த சுகர். இது ரெக்வஸ்ட் டைப். ஸோ இது ரெக்வஸ்டா இருந்தாலும் சரி, கமாண்டா இருந்தாலும் சரி, ஒரு சென்டென்ஸ் ஆர்டர் பண்ற மாதிரி இருந்தாலோ இல்லை ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி இருந்தாலோ அதை என்னன்னு சொல்றோம், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்னா எது, ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தது, இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதை தான் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்னு சொல்லுவோம். ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்றோம். எ சென்டென்ஸ் தட் எக்ஸ்பிரஸஸ் ஸ்ட்ராங் ஃபீலிங் இஸ் கால்ட் அஸ் அன் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். உங்ககிட்ட இருக்க ஒரு உணர்ச்சியை, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துறதை தான் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். ஒரு விஷயம் அழகா இருந்தாலும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், ரொம்ப வருத்தத்துல இருந்தாலும் ஐயோ அப்படின்னு சொன்னாலும் அது எக்ஸ்கிளமேட்டரி தான், ஆஹா அப்படின்னு சொன்னாலும் எக்ஸ்கிளமேட்டரி தான். பாருங்க எக்ஸாம்பிள்ஸ், யூ ஆர் அமேசிங்,
உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப அழகா வந்திருக்கப்ப என்ன சொன்னீங்க, யூ ஆர் அமேசிங் அப்படின்னு சொல்றீங்க, யூ ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னாலும் எக்ஸ்கிளமேட்டரி தான். வாட் அ பியூட்டிஃபுல் நெக்லஸ், உங்க ஃப்ரெண்ட் போட்டிருக்கவங்களோட அவங்களோட நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு. ஸோ யூ எக்ஸ்கிளைம் வாட் அ பியூட்டிஃபுல் நெக்லஸ். பொதுவாக எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்ல ஒரு எக்ஸ்கிளமேட்டரி மார்க்கும் இருக்கும். இதை என்ன சொல்றோம், எக்ஸ்கிளமேட்டரி மார்க் அப்படின்னு சொல்றோம். வாவ், ஐ குட் நாட் பிலீவ் தட் வி ஒன் த மேட்ச். ஐயோ நம்பவே முடியல நம்ம ஜெயிச்சிட்டோன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சென்டென்ஸ் பண்ணுங்க. வாவ், ஐ குட் நாட் பிலீவ் தட் வி ஒன் த மேட்ச். இது எக்ஸ்கிளமேட்டரி தான். அடுத்து பாருங்க, கொஞ்சம் சோகமான ஒரு எக்ஸ்பிரஷன். அலாஸ், தட்ஸ் அ பேட் நியூஸ். ஐயோ இது ஒரு ரொம்ப சோகமான விஷயமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பேட் நியூஸ் கேட்குறீங்க, அலாஸ் தட்ஸ் அ பேட் நியூஸ். ஐயோ அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதுதான். அதுவும் உணர்ச்சியோட ஒரு வெளிப்பாடு தான். ஓ ஐ ஃபீல் வெரி சாரி. ஐயோ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கே அப்படின்னு சொல்றது. ஓ ஐ ஃபீல் வெரி சாரி. ஸோ இது எல்லாமே எக்ஸ்கிளமேட்டரி தான். ஸோ ஹாப்பியாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், ரியாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி சேடாகவும் ரியாக்ட் பண்ணலாம். எப்படி ரியாக்ட் பண்ணாலும் ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்கை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். ஸோ நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம், த 4 types of sentences பார்த்தோம். அசர்ட்டிவ் சென்டென்ஸ் ஆர் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், இதுக்கு இன்னொரு பேரு ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ்னா கொஸ்டின் பண்ற மாதிரி உள்ள சென்டென்சஸ் எல்லாமே இன்டரோகேட்டிவ். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அடுத்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன், கமாண்ட் ஆர் ரெக்வஸ்ட். ஓகே, கமாண்ட் பண்ணாலும் இம்பரேட்டிவ் தான், ரெக்வஸ்ட் கெஞ்சி கேட்டாலும் இம்பரேட்டிவ் தான். எக்ஸ்கிளமேட்டரி எப்படி இருக்கும், ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும், உணர்ச்சிகள் ஸ்ட்ராங் ஃபீலிங்கை வெளிப்படுத்துறது எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்சஸ். ஸோ அது சந்தோஷமாகவும் இருக்கலாம், துக்கமாகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.